அனைவருக்கும் வணக்கம். ஸ்கேம் போனதில் பேர் போனவர்கள் தான் இந்த பக்காமாஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். பல ஸ்கேம்களை பார்த்துருப்போம். இந்த கொடுவாய் அன்புன்னு ஒரு பையன் இருக்கான் பாருங்க, அந்த பையன் முதற்கொண்டு பல பேர் பல விதமான ஸ்கேம்களை இந்த தாவேக்கா கட்சிக்காரனுங்க தாவேக்காவை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லக்கூடிய நபர்கள் பண்ணியிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் விஜய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தாவேக்கா ஆதரவாளர், ஒரு யூடியூபர், அந்த நபர் என்ன மாதிரி ஸ்கேம்லாம் பண்ணியிருக்காரு, இன்னும் பல விஷயங்களை நம்ம வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க என்னன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நபரும் இதே மாதிரி பண்ணுறாப்புல. ஆனால் கண்டென்ட்ல வீடியோவா பேசின மாதிரி எதுவும் தெரில. பட் கமெண்ட்ல இதே மாதிரி அன்லிஸ்ட் லிங்கை ஷேர் பண்றாப்புல. மோஸ்ட் ஆஃப் தி வீடியோல இந்த லிங்கை ஷேர் பண்ணியிருக்காரு. இவர் ஷேர் பண்ண லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தா அதுவும் அன்லிஸ்ட் லிங்க் தான். அதாவது இவர் ஷேர் பண்ண அந்த அன்லிஸ்ட் லிங்க் இருக்கு இல்லையா, அந்த வீடியோ அப்லோட் ஆயிருக்கிற சேனலை செக் பண்ணி பார்த்தா 4 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ இதுவுமே அன்லிஸ்ட் வீடியோ தான். சரி, அந்த சேனலுக்குள்ள வேற ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா எந்த வீடியோவும் கிடையாது. ஏன்னா இதுவே அன்லிஸ்ட் வீடியோ தானே. ஸோ ப்ரொமோஷனுக்காக இப்போ வந்து இப்படி ஒரு டெக்னிக்கலா வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி புது மெத்தட்ல வந்து இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட அப்ளிகேஷனை ப்ரமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். விஜய்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த நபர் நடிகர் விஜயோட தீவிர ஃபேனா காமிச்சிருக்காரு. ஆனா அந்த வீடியோவுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை ப்ரமோட் பண்றாரு. பட் நம்ம வந்து பல வருஷமா இந்த மாதிரி அப்ளிகேஷனை ப்ரமோட் பண்ணாதீங்க, ப்ரமோட் பண்றது இல்லீகல், இப்படி ப்ரமோட் பண்ணி நிறைய பேர் பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். மக்களை ஏன் ஏமாத்தணும்? உங்களை நம்பி வீடியோ பார்க்குற ஒருத்தன் நீங்கள் பண்ணுற ப்ரமோஷன்னால அந்த அப்ளிகேஷனில் பணம் கொடுத்து, அது 100 ரூபாவா இருக்கட்டுமே, 100 ரூபாய் கொடுத்து ஏமாறான்னு வைங்க, அவனுக்கு அந்த 100 ரூபாய்க்கான யார் பொறுப்பு? அது பார்த்தீங்களா எப்படியெல்லாம் தில்லு முள்ளில் ஈடுபட்டுறானுங்க இந்த தாவேக்கா தவிட்டு தற்குறிகள்னு. இந்த விஜய்ன்ற இந்த யூடியூபர் இருக்கார் பாருங்க, இந்த விஜய்ன்ற பேரே வந்து விளங்காத பேர். இந்த நபருடைய வீடியோக்கள் சிலது நம்மளே எடுத்து வச்சு ட்ரோல் பண்ணியிருக்கோம். தாவேக்கான்ற இந்த தவிட்டு தற்குறி கட்சிக்கு முட்டு கொடுக்கறதுக்கு சில பைத்தியக்காரனுங்க கிடக்கிறானுங்க, சில யூடியூபர்ஸ். அந்த வரிசையில் இந்த நபரும் ஒரு நபர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க, இந்த வீடியோ இருக்கு பாருங்க, யூடியூப் வீடியோட கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் வீடியோடைய லிங்க்ஸ். அன்லிஸ்டட் வீடியோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, ஒரு வீடியோ போடுறீங்கன்னு சொன்னால் அதில் வந்து பப்ளிக்காக வீடியோவை போடுறதுக்கு ப்ரைவேட்டு, ஷெடியூல், அன்லிஸ்டட் அப்படின்ட்டு 4 விதம் இருக்கும். ஷெடியூல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டைமை நம்ம ஷெடியூல் பண்ணிட்டோம்னா ஒரு டைமுக்கு போகும். பப்ளிக்குன்னு போட்டால் இப்போ உடனே வந்து வீடியோ பப்ளிக் ஆயிரும். ப்ரைவேட்டுன்னு போட்டால் நம்ம மட்டும் தான் அந்த வீடியோ பார்க்க முடியும், வேறு யாராலையும் பார்க்க முடியாது. அன்லிஸ்டட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பப்ளிஷ் ஆயிரும், ஆனால் அந்த வீடியோ வந்து ப்ரைவேட்டாக தான் இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்குறோமோ அவங்க மட்டும் தான் அந்த வீடியோவை பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி ஒரு அன்லிஸ்டட் வீடியோவை போட்டுட்டு அந்த அன்லிஸ்டட் வீடியோவோடைய லிங்க்கை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுறாங்க. அப்போ கமெண்ட்டை பார்க்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லிங்கை கிளிக் பண்ணி போகிறப்போ அந்த அன்லிஸ்டட் வீடியோ இருக்குது பாருங்க, அந்த வீடியோவை அந்த நபர்கள் பார்ப்பாங்க. அப்போ அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்லிஸ்டட் வீடியோவில் இந்த மாதிரி பெட்டிங் ஆப்ஸு, இந்த ரம்மி ஆப்பு, இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணக்கூடிய வீடியோ தான் அந்த அன்லிஸ்டட் வீடியோவில் இருக்குது. நம்ம பப்ளிக்காக இந்த மாதிரி பெட்டிங் ஆப்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணனா மாட்டி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி திருட்டுத்தனமாக இன்டைரக்டாக வந்து ப்ரொமோட் பண்ணி ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா தாவேக்கா காரணங்களா? நாங்கள் ஊழலை பிடுங்க போகிறோம், இங்கே எல்லாத்தையும் மாற்றி நவுத்த போகிறோன்னு வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இப்படி வந்து பெட்டிங் ஆப்பு இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறீங்களே, உங்களுக்குலாம் அறிவில்லையா? ஏன் வேறு யாருக்குமே பெட்டிங் ஆப் ப்ரமோஷன்லாம் யாரும் அப்ரோச் பண்ணுறது இல்லையா? நாங்கள்லாம் அதை தொடாமல் இருக்கோம்ல, வேண்டாம் அது நம்ம பண்ணக்கூடாது, அது வந்து எத்திக்கலி தப்பு, அது மாரலி தப்புன்னு சொல்லிட்டு அதை பண்ணாமல் இருக்கோம். ஏன் உங்களால் பண்ணாமல் இருக்க முடியல? அந்த சின்ன பையன் ஒருத்தன் இவனுங்களெல்லாம் ஏமாற்றிருக்கான், கொடுவாய் அன்புன்னு சொல்லிட்டு. அவன்கிட்ட போய் ஏமாந்துருக்கானுங்க. போய் அந்த சின்ன பையன் கிட்ட அவன் காசு கேட்டானு கொடுத்து ஏமாந்துருக்கானுங்க. சின்ன பையனாலே ஏமாற்ற முடியுதுன்னா இந்த மாதிரி பெரிய ஆட்களால் ஏமாற்ற முடியாதா? இவங்க காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. இவங்க போடக்கூடிய வீடியோவை பார்த்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் காசை போட்டு நம்பி ஏமாறக்கூடியவங்க என்ன பண்ண முடியும்? இவனுங்க அந்த பெட்டிங் ஆப்ஸ் கிட்ட காசு வாங்கிட்டு நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பானுங்க. இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறதுனால நியாயமான முறையில் எதையாவது ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சா கூட அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏன்டா இப்படி தாலியாக இருக்கிறீங்க? நியாயமாக கூட சம்பாதிக்க விட மாட்டீங்களா? நியாயமாக இருக்கிறவங்களோட இருக்க விட மாட்டீங்களா? இவனுங்களால எல்லாருக்கும் கெட்ட பேர். ப்ரொமோஷன் ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னு ஒரு வீடியோவை கொண்டு வந்து சொருகி விட்டாலே இவன் வந்து ஏதோ திருடுறான் அப்படின்ற மாதிரி பார்க்குற நிலைக்கு மக்களையெல்லாம் கொண்டு போய் தள்ளி விட்டுட்டானுங்க இந்த தற்குறிகள். அடுத்ததாக தாவேக்கா தற்குறிகள் சில பேர் இந்த மைக்கில் எல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் வந்து என்னன்னு பார்ப்போம். ஏற்கனவே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில் நான் சொல்லியிருப்பேன், கடைசியில் சொல்லியிருப்பேன், தாவேக்கா வந்து ஒளிஞ்சு போகணும், இந்த கட்சி 2026 தேர்தலோட ஒளிஞ்சு போகணும்னு சொல்லியிருப்பேன். நம்ம மட்டும்தான் அந்த கட்சி ஒளிஞ்சு போகணும்னு ஆசைப்படலைங்க, தாவேக்கா கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களே ஆசைப்படுறாங்க. அதில் ஒரு மாவட்ட செயலாளர் வந்து மேடையில் பேசுகிறப்போ தாவேக்கா ஒளியணும்னு பேசுகிறாப்புல, அந்த காணொலி நீங்களே பாருங்க. அனைவரும் தளபதி அவர்கள் ஜார்ஜி கோட்டையை அனுப்பும் வரை ஓயாம ஒரிப்போம்
இந்த மனமார்ந்த வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு தளபதியை அனுப்பும் வரை ஓயாமல் அவரை ஒழிப்போம். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, ஒழிச்சிருக்க, எங்களுக்கு வேலை மிச்சம். ஓயாமல் ஒழிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஐயோ தப்பா சொல்லிட்டோமேன்னு நெஞ்செல்லாம் பிடிக்கிறாப்புல. தாவேக கட்சியில் யாருக்குமே பேசவே வராது போல இருக்குங்க, பாவம். சே, விதவிதமா உளறி வைக்கிறாங்க, வாயிலிருந்து வார்த்தைகள் ஒழுங்கா வரமாட்டேங்குது. சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு தளபதியை அனுப்பும் வரை உழைப்போம் அப்படின்னு சொல்றதுக்காக இப்படி சொல்லிட்டாப்புல போல, ஒழிப்போம்னு. நல்லா உழைச்சிங்க போங்க. MK ஸ்டாலின் தான் கேட்க, அந்த ஆள் ஆம்பளையா இருந்தாருன்னா, உண்மையிலேயே அந்த ஆள் ஆம்பளையா இருந்தாருன்னா என் தளபதி நிக்க வேண்டிய தொகுதியில அந்த ஆள் நிக்க வச்சு ஜெயிக்க வைங்க பாக்கலாம். நின்னு ஜெயிக்க சொல்லுங்க, அவரால ஒரு ஓட்டு வாங்க சொல்லுங்க, பணம் கொடுக்காம. என்ன பேச்சுமா இது? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை பார்த்து அந்த ஆள் ஆம்பளையா இருந்தா அது இது என்ன பேச்சு இது? நாங்க மாறிட்டு ஏதாவது பேசணும்னா அப்புறம் அழுவீங்க. ஐயோயோ அபியூஸ் பண்றாங்க, ஐயோயோ எங்களை திட்டி போட்டாங்க, ஐயோயோ எது, அதெல்லாம் தேவையில்லை தானே. தேவையில்லாம ஏன் பேசுறீங்க? எப்படி அந்த ஆள் ஆம்பளையா இருந்தா அது என்ன பேசாது? நாங்கள் இது மாதிரி பேசலாமா? இந்த ஆம்பளை பொம்பளை இதெல்லாம் பேசக்கூடாது. உங்கள் கொள்கை தலைவர் தந்தை பெரியார் தானே, என்ன பேச்சு இது? அரசியல் அறிவற்ற, எப்படி பேசணும்னு கூட கொஞ்சம் கூட தெரியாத தவிட்டு தற்குறி கூட்டம்னு இதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். தந்தை பெரியார கொள்கை தலைவர் வச்சுட்டு எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க இப்படியெல்லாம் பேசுவாங்களாம், நம்ம வந்து எதிர்த்து பேசிடக்கூடாதான், நம்ம திருப்பி பேசக்கூடாதான். பேசிட்டா கடந்து ஒப்பாரி விஷயம் அல்றது. சரி, அது என்ன, அது விஜய் நிற்கிற இடத்துல முதலமைச்சர் வந்து நிற்கணுமா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? விஜய் என்ன அவ்வளோ பெரிய இதுவா, அவ்வளோ பெரிய அதுவான்னு கேட்குறேன். முதல்ல விஜய் எலெக்ஷனில் எங்கேயாவது தொகுதியில் நிற்கிறாரான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுவே தெரியாது. இந்த லட்சணத்தில் முதலமைச்சர் வந்து இவர் நிற்கிற தொகுதியில் வந்து நின்று போட்டி போடணும். எதுக்கு? அவ்வளோ பெரிய ஆளா விஜய்? தைரியம் இருந்தால் விஜய் வந்து முதலமைச்சர் நிற்கிற தொகுதியில் வந்து நின்று போட்டி போட சொல்லுங்க. விஜய் ஒரு தொகுதியில் நிற்பாராம், அங்கே முதலமைச்சர் போய் நிற்கணுமா, நின்று மக்கள் ஒரு ஓட்டாவது போடுறாங்களா பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஓட்டா? என்னம்மா பேசுறீங்க? முதல்ல விஜய் எந்த தொகுதியில் நின்னாலும் டெபாசிட் கிடைக்குமான்றதை பாருங்க. கிரவுண்ட் ரியாலிட்டியை ஒரு துளியும் பார்க்காம சமூக வலைத்தளங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு, ட்ரோல்ஸ் மீம்ஸ் இதையெல்லாம் மட்டும் பார்த்துக்கிட்டு இவங்களே ஒரு முடிவுக்கு வராங்க. விஜய் தான் பெரிய இவர், முதலமைச்சருக்கெல்லாம் வந்து பெருசாக வாக்கே வராது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த தற்குறிகள். தாவேக்காவினர் தங்களுடைய நாவை அடக்கி பேசுவது நல்லது. இந்த மாதிரி ஆம்பளையா இருந்தா மயிரா இருந்தான்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கடுமையான பின் விளைவுகள் இருக்கும். 2026 தேர்தலில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? விஜய் தான். எதனால? எதனாலனா நல்லா செய்வார் அவர் எல்லாம், அவ்வளோதான். இந்த 5 வருஷம் திமுக ஆட்சி எப்படி இருக்கு? அதெல்லாம் இல்லை, ரவுடிஸ் இந்த மாதிரி அதிகமாக இருக்குது, ஒன்றும் செய்யலை அவர் அதிகமாக. திமுகவில் இந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் விஜய் வந்தால் சரி பண்ணுவார் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்கள். அதெல்லாம் சரி பண்ணுவார் எல்லாமே, அவர் வந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். பெண்களுக்கு நிறைய திட்டம்லாம் வச்சுருக்கதா சொல்கிறாங்களா, இப்போ விடியல் பயணமோ இல்லை உரிமை தொகை அந்த மாதிரி இதெல்லாம், அதெல்லாம் இப்போ பெண்கள் முன்னேற்றத்துக்கு உதவுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா தான், வேஸ்ட். அதெல்லாம் விஜய் வந்தால் என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்ப்பீங்க நீங்கள்? அதெல்லாம் இல்லைங்க, நோ கமெண்ட்ஸ். விஜய் வந்தால் பயங்கரமாக நல்லது செய்வாராம். அவர் என்ன செய்வாருன்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாதுங்க, அதெல்லாம் தெரியாது. மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கான விடியல் பயணம், இதெல்லாம் வந்து வேஸ்ட். அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் வேஸ்ட். நல்ல எலைட்டான ப்ரிவிலேஜான ஆட்களுடைய பேச்சு இப்படி தான் இருக்கும். கூலி வேலைக்கும் தூய்மை பணியாளர் வேலைக்கும் பலவிதமான வேலைக்கும் போகக்கூடிய பெண்களுக்கு அந்த திட்டத்துடைய அருமை என்னன்னு தெரியும். 1000 ரூபாயா இருக்கட்டும், பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து சேவையாக இருக்கட்டும், இதோட இது அருமை என்னன்னா அந்த பெண்களுக்கு தான் தெரியும். இவங்கள மாதிரி எலைட்டான ஆட்களுக்கு எப்படி தெரியும்? NDTV சேனலையே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சு உட்காந்து ஆஃப் கேமரா இன்டர்வியூ எடுத்துருன்ற பேரில் எலைட்டாக புளுத்திக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு, அப்படிப்பட்ட ஒரு தலைவனை கொண்ட கட்சிக்காரங்களுக்கும் அவங்களோட சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் அவங்க மட்டும் பின்ன எப்படி இருப்பாங்க? அதே மாதிரி எலைட்டுத்தனம் தான், பண்ணையாரத்தனம் தான் இவங்ககிட்டே இருக்கும். சரி, விஜய் வந்து என்ன பண்ணிடுவாருன்னு கேட்டால் நோ கமெண்ட்ஸ் அப்படின்றாங்க. என்ன பண்ணுவாங்க? இது நல்லா இருக்கும், அவர் வந்து ஆட்சி நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கும்? கரூரில் 41 பேர் இறந்தாங்க பாருங்க, ஆட்சியில் வந்து உட்கார்ந்துருந்தா பல்லாயிரக்கணக்கான பேர் இறந்துருவாங்க. பிணந்திண்ணி கழுகுகள் இவங்க எல்லாம். அதனால இன்னும் நிறைய பேர் சாகிறது நல்லா இருக்கும். 41 பேர் இறந்த போவே வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு ஹேஷ்டேக் எல்லாம் போட்டவங்க இவங்களுக்கு எப்படி இருக்கும்? விஜய் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும், இன்னும் நிறைய பேர் சாகணும், நாங்களே கூட சாகுறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு பேசக்கூடிய ஆட்கள் தான் இவங்க. முதலமைச்சர் கொச்சையா பேசுறாங்க, விடியல் பயண திட்டத்தை கொச்சையா பேசுறாங்க, பெண்களுக்கான 1000 ரூபாய் உரிமை தொகையை கொச்சையா பேசுறாங்க. ஆனா சைலண்டா திமுக வேற லெவல்ல நிறைய திட்டங்களை மக்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கு. 2 பெண்கள் திமுக ஆட்சிக்கு எதிராக பேசுறாங்கன்னா 100 பெண்கள் திமுக ஆட்சி நல்லா இருக்குன்னு பேசுவாங்க. அந்த 100 பெண்கள்ல சில பெண்கள் பேசக்கூடியதை நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க.
பெண்களுக்குன்னு 1 லட்சம் மானியம் கொடுத்திருக்காங்க. சைலண்டா இன்னைக்கு 2000 பெண்கள் நல வாரியத்தின் மூலியமா 2000 பெண்கள் 1 லட்சம் மானியம் அனுபவிச்சிருக்காங்க. 500 பெண்களுக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ஓட்ட பயிற்சி அளித்து 500 பெண்கள் இன்னைக்கு காத்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரி பயனாளிகளை தேடி பிடிச்சி நீங்க பாருங்க, உண்மை நிலவரம் தெரியும். முதலமைச்சர் இப்ப உள்ள தளபதி இப்ப உள்ள ஆட்சி தான் வரும். இவங்க நம்ம மேலே என்ன அவதூறானா பேசிக்கிட்டு இருக்கட்டும், ஆனால் முதலமைச்சர் சைலண்ட்டாக மக்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கார். அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, அவர் ஆம்பளையாக இருந்தோம் இப்படி பண்ணு சொல்லுங்கள், அப்படி என்ன வேணால் சொல்லட்டும். நாய் சூரியனை பார்த்து குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் சூரியன் அதோடைய வேலையான மக்களுக்கெல்லாம் ஒளி தரக்கூடிய வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த மடக்கு ஊதி இருக்கு பாருங்க, விசில், அந்த விசிலால் சூரியன் பக்கத்தில் கூட போக முடியாது. சூரியனுடைய வெப்பம் தாங்காமல் விசிலு இலகி அப்படியே பொசுங்கிடும். சரி மக்களே, இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.